2011 எடுக்கப்பட்ட சர்வே, 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப எதிர்க்கட்சிகள் அத்தனை கோரிக்கைகள் வைத்தும் நீங்கள் ஏன் வெளியிட வேண்டும் என்றால் டிரான்ஸ்பரண்டா நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த சர்வே மிக மிக பிழையாக இருக்கின்றது, அதற்கு தண்டமா ஒரு 4893 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வர அழிச்சிட்டீங்க. இப்போ அந்த சர்வேவை நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணனா அது முழுக்க முழுக்க பிழையாக இருக்கின்றது. அதாவது சர்வே சென்சஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, சென்சஸ்னா ஒரு வீடாக போய் கணக்கெடுப்பு நடத்தப்படும். சர்வே என்றால் 100% சாம்பிள் எடுக்க மாட்டாங்க, மெஜாரிட்டி சாம்பிள் அது சரியான பிரதிபலனா இருக்காது. இரண்டாவது, இப்ப பிரச்சனை என்ன சொல்றாரு இல்லையா, பீகார்ல எடுத்தாங்க, அது இவங்களே போய் எதிர்த்தாங்கன்னு. பீகார்ல எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தான் காஸ்ட் சென்சஸ் அறிவித்தோம். நிதிஷ்குமார் கேபினெட்ல அதை முடிவு எடுக்கிறார்னா அதனுடைய துணை முதல்வராக பாஜக பிரதிநிதிகள், அமைச்சர்களாக பாஜக பிரதிநிதிகள் இருந்தாங்க. நாங்க எடுத்த காஸ்ட் சென்சஸ் நாங்களே எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் எதிர்க்க போறோம்? இன்னைக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்கள் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக அதில் நோக்கங்கள் இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, உதாரணம் எடுத்துக்கலாம். இப்ப கர்நாடகால சித்தாராமையா அவர்களுடைய அரசாங்கம் இருந்தது. அவர்கள் இருந்தபோது 2016ஆம் ஆண்டுல ஒரு காஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. இன்று வரை அதற்கான முடிவுகளை வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை என்றும் அங்க இருக்கக்கூடிய சித்தாராமையும் அங்க இருக்கக்கூடிய DK சிவகுமாரும் சொல்றாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்காங்க, அங்க முழுக்க முழுக்க பிழையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இது சென்சஸ் கிடையாது, சர்வே. சர்வேல 100% வீடுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால எல்லா பிரிவினரும் அவர்கள் சரியான பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். இப்போ 6 மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. அந்த 6 மாநிலங்களையும் பிரச்சனை ஏனென்றால் இது சென்சஸ் கிடையாது, சர்வே. அதுல உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மாத்துறீங்க, அது முழு பிரதிபலன் கிடையாது அப்படின்ற பிரச்சனைகள் வருகின்றது. இப்ப என்னுடைய வாதம் ஒன்னே ஒன்றுதான். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இதற்கு முன்பு பிரதமர் மோடியோ அமித்ஷா அவர்களோ அதை ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நாங்க எடுக்க மாட்டோம் ஒரு இடத்துலயாச்சும் சொல்லியிருக்காங்களா? அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்டு எங்கேயும் சொல்லலையே, தகுந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படும் சொன்னாங்க. பிஜேபி ஆட்சி வந்த உடனே இதுதான் நீங்க சொல்ற அந்த தகுந்த நேரத்தை தான் பீகார் சட்டமன்ற தேர்தல்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அறிவிச்சா உடனே நடக்க போதா?